இங்க விஜய் ஒரு பக்கம் காவேரி வீட்டுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் நிறைய ட்ரை பண்றாரு. அதுக்காக நிறைய வேலைக்கெல்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்குறாரு. ஆனா எல்லா வேலையிலுமே விஜய் கம்பெனி வச்சிருக்கிறதுனால அவரை யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. அதுவும் இல்லாமல் அவர் ஓவர் குவாலிஃபைடாக இருக்காரு. இதை பார்த்துட்டு இங்கே பாருங்க சார், உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிஃபைடுக்கு நீங்கள் இதை விட பெரிய வேலைக்கே போகலாம், ஆனால் இந்த வேலைக்கு எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க விஜயை புறக்கணிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தில் அவர் தெளிவாக நம்ம என்ன ஆனாலும் சரி, இப்போதைக்கு நம்ம காவேரிக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம சாரதா வீட்டில் தான் இருக்கணும், அதனால நமக்கான வேலையை நம்ம தேடிதாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்போடு இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க கங்காக்கு தான் மனசுக்குள்ள பயம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால அதனால குழந்தைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த யோசனையோடு அவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் மனசுக்குள்ள இருக்க, இன்னொரு பக்கம் சாரதா காவேரியை கேர் பண்ணிக்கிறத பற்றியே பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி அவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு குமரனுக்கும் புரியுது. பட் இருந்தாலும் குமரன் வெளிப்படையாக கங்கா கிட்ட எதையும் ஓப்பனாக பேச முடியல. ஏன்னா கங்கா குமரனையும் போட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு அப்பப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் எப்படி இவ்வளோ சமாளிக்கிறது, இவன் ஏன் இப்படி மாறிட்டா, எப்போ பார்த்தாலும் இப்படி ஏன் எரிஞ்செறிஞ்சு விழுறான்னு சொல்லி மனசுக்குள்ள தோணினாலும் அதை வெளியில் காட்டிக்காம வெள்ளந்தித்தனமாக விட்டுறாரு. ஆனால் கங்காக்கு இங்கே காவேரி மேலே பொசசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கே சாரதா கங்காவை ஒரு வேலை கூட செய்ய விடாமல் உட்கார வச்சு கவனிச்சிருப்பாங்க. ஆனால் காவேரி கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே கங்காவுக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுது. அதே நேரம் காவேரியை இங்கே சாரதா கவனிக்கிறாங்க. சாரதா மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, தன்னோட ரெண்டாவது பொண்ணை முதல்ல கர்ப்பமாக இருக்க போது தெரியாமல் நம்ம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம், வேலை வச்சுட்டோம், அதனால இதுக்கப்புறமாவது அந்த குழந்தை நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி இங்கே இவங்க ஒரு பக்கம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் இங்கே சுத்தமாக இங்கே கங்காவுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி இது ஒரு பக்கம் சாரதாவோட வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு அஜயுமே எப்படியாவது விஜயோட சொத்தை தனக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக இங்கே அன்புகிட்ட ரொம்ப கோபத்தோடு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா என்னப்பா நீங்க இந்த விஜய் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான், அவனோட சொத்து எல்லாம் எனக்கு வந்துடும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இங்கே பாட்டி தாத்தாவும் அதை பற்றி யோசிக்கிற மாதிரியே தெரியல. இப்போ நம்ம என்னப்பா பண்ணுறது, வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும்பா. விஜய் இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி வர்றதுக்குள்ள நம்ம எப்படியாவது அவன் சொத்துல ஒரு பாதியாவது நமக்கு பேருக்கு மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே அன்புகிட்ட அஜய் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அன்பும், டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா, விஜய் கிட்ட இங்கே உங்கள் பாட்டி சண்டை போட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நான் அமைதியாக இருந்தேன், அப்போ தான் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் போய் தாத்தா அவங்க பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி இங்கே விஜயோட பாட்டியை சமாதானப்படுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இன்னொரு பேச்சு வேற போயிட்டு இருக்கு. காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா காவேரியோட வளகாப்பை கண்டிப்பாக விஜயோட வீட்டில் வச்சு நடத்துனாங்கன்னா இங்கே பாட்டி பிளான் பண்ணி விஜயும் காவேரியும் இதே வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு நிறைய திட்டம் போடுவாங்க. அதனால அந்த திட்டத்தை நம்ம எப்படியாவது கெடுத்து விட்டுறணும்டா. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே காவேரி கால் எடுத்து வச்சுட்டான்னா இந்த வீட்டில் நமக்கு உரிமையே இருக்காது. ஏன்னா காவேரிக்கு நான் யாருன்னு தெரியும், நீ யாருன்னு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு அவளுக்கு தெளிவாக தெரியும். அதனால எப்படியாவது இந்த விஷயத்தில் முதல்ல உங்கள் பாட்டிக்கிட்ட நம்ம உங்கள் அம்மாவை வச்சு தான் இந்த சொத்துல நம்ம சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அன்பு பேசிட்டு இருக்காரு. அதுக்காக ராதாவை கூப்பிட்டு விட்டு அன்பும், இங்கே பாரு ராதா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். இது வரைக்கும் நான் எனக்காக நிறைய விஷயத்த உன்ட்ட கேட்டிருக்கேன், ஆனால் நம்ம பையனுக்காக நான் உன்ட்ட எதுவும் கேட்டதில்லை. இப்போ அவனுக்காக உன்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். எப்படியாவது இந்த வீட்டை மட்டும் நம்ம பையனோட பேருக்கு மாற்றப்பாரு. ஏன்னா இது ஒன்றும் வந்து விஜயோட அப்பா அம்மா சொத்து கிடையாதுல்ல, இது உங்களோட பூர்வீக சொத்து தானே. இது அஜய் பேருக்கு இருந்தா அவனும் நிம்மதியாக இந்த வீட்டில் வாழ்வான்ல. அவனுக்கு சொந்தமாக சொத்து இருந்தால் தான் ராகினி அவன் கூட வருவேன்னு சொல்லி பிரச்சனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆகியும் நம்ம ஒரு பேரம் பேத்தி பார்க்க முடியாமல் போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட பேசி கொஞ்ச நாளைக்கு இந்த சொத்தை மட்டும் அஜய் பேரில் மாற்றி வைக்க சொல்லு. ராகினிக்கு ஒரு குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த சொத்தை மறுபடியும் உங்கள் அம்மா பேருக்கே மாற்றிடுவோம், ஏன் விஜய் பேருக்கே கூட மாற்றி கொடுத்துருவோம். நமக்கு சொத்தெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம பையனோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ராதாவோட மைண்டை இவர் ஒரு பக்கம் மாற்றிடுறாரு. இது கேட்ட ராதாவும், சரிங்க நான் அம்மா கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்டாக கல்யாணிகிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா, சொல்லப்போனால் அஜயும் ராகினி சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டியும், இங்கே என்னது ராகினியா, அவள் பேச்சே எடுக்காத, அவளை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் ஆகுது. சொல்லப்போனால் அவளால் தான் விஜய் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுவும் இல்லாமல் அவள் அவங்க அப்பா பசுபதியோட சேர்ந்துட்டு இங்கே காவேரி குடும்பத்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க குழப்பல தான் நானும் இப்போ என் பேரனை காவேரி வீட்டில் தவிக்க விட்டுட்டு இப்படி நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராதாவும், அம்மா ப்ளீஸ்மா நீ இப்படி
யோசிக்காத, தயவு செஞ்சு என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணுமா. அஜய் ராகினியை தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணிட்டாமா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். இப்போ அஜய்க்கு பேரில் எந்த சொத்தும் இல்லைன்றதுனால தான் ராகினி அஜய் கூட வரமாட்டேன்றா. இதே ஏதாவது ஒரு சொத்து பத்து அவன்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை தேடி வந்துடுவா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு குழந்தை குட்டின்னு பிறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க அப்பாவை பற்றி யோசிக்க மாட்டா. அஜய் கூட இருக்கிறதுக்கு அவள் யோசிச்சு முடிவு எடுத்துருவா. அதனால தான் எப்படியாவது இங்கே அஜய் பேருக்கு ஏதாவது சொத்து மாற்றணுமா, எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்ச சொத்து ஏதாவது மாற்றி விடுங்க, இல்லைனா இந்த வீட்டை மட்டும் விஜய் இந்த வீட்டுக்கு வந்து தங்குற வரைக்கும் இங்கே அஜய் பேரில் மாற்றி விடுங்க. அதை வச்சு இங்கே ராகினியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் அஜயோட சேர்த்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே ராதா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு கல்யாணிக்கு கோபம் வந்தாலும் ஆனால் தான் பொண்ணு கேட்கறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. சொல்லப்போனால் அஜய் பேரில் எந்த ஒரு சொத்தும் கிடையாது. ஒரு ஏழையை எப்படி நம்பி இன்னொரு பணக்கார பொண்ணு வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி இங்க கல்யாணி யோசிக்கிறாங்க. அதனால இதை பத்தி தாத்தா கிட்ட பேசலான்னு சொல்லி தாத்தா கிட்டையும் இதை பத்தி கிளியர் கட்டா பேசுறாங்க. ஆனா தாத்தா ஒரே பிடிவாதமா, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டை அஜய் பேர்ல மாத்தினா அஜய் சும்மா இருக்க மாட்டான். கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்க நாமளே அடிச்சு துரத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அஜய் மோசமானவன், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க என்னதான் சொன்னாலும் அதை கேட்காம கல்யாணியும், இல்லைங்க இந்த வீடு மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு, தயவு செஞ்சு அது என் பொண்ணோட அவன் பையன் வாழ்க்கைக்காக நம்ம இதை பண்ணியே தீருவோம், அஜய் பேரில் மட்டும் மாற்றுவோம், அப்படி நம்ம காடினா நாமளே போட்டுக்குவோம், ஏதாவது பிரச்சனைனா நாமளே பேசாமல் இந்த சொத்தை அவன்கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே கல்யாணி சொல்வாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் தாத்தாவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே அஜய், அன்பு, இன்னொரு பக்கம் ராகினியை வர வச்சு இந்த சொத்தை, அதாவது விஜயோட பூர்வீக வீடை இங்கே அஜய் பேருக்கு மாற்றி விடுறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே அஜய்க்கு சரியான ஹாப்பி. அப்பா நல்ல வேலை, நம்ம நினச்ச மாதிரி இந்த சொத்து என் பேருக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா பண்ண பிளான்னால தான் இப்படி பாட்டியோட மனசும் தாத்தாவோட மனசும் மாறிடுச்சுன்னு சொல்லி இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அஜய்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இங்கே பாட்டி தாத்தா தான் உண்மையான கார்டியன். அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அஜய் இந்த சொத்தை அனுபவிச்சுக்க முடியுமே தவிர விற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லாக்கை போட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அஜய் அதை பற்றிலாம் பொறுப்பெடுத்தாம அவருக்கு சொத்து வந்துருச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவரும் தாத்தா பாட்டியை பார்த்து ரொம்ப நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. யோ கிழவா, என்னையா இந்த வீடை என் பேருக்கு எழுதி வச்சுட்ட, இதுக்கப்புறம் என்ன, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், யார் நினைச்சாலும் இந்த வீடை என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதனால நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அந்த விஜயோடய போயிடு, அதுக்கப்புறம் நீங்க ஏதோ வேற இடத்துல வீடு எடுத்து தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஜய் பேசிட்டு இருக்காரு. இப்படி அஜய் தெனாவட்டா பேசுறத பார்த்துட்டு ராகினிக்கு சரியான ஹாப்பி. அவங்க, அஜய் இப்போ தானே நீ சரியா பேசுற, சொல்ல போனா எங்க அப்பாவை எதிர்த்த எல்லாரும் இப்படி நடுத்தருவில் தான் நிற்கணும், அதே கதி தான் உங்க பாட்டி தாத்தாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அஜயும் பாட்டி தாத்தாவை வெளியில போக சொல்றாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியை பார்த்து, இப்போ புரியுதா கல்யாணி, இவங்கிட்ட சொத்தை கொடுத்தா என்ன நடக்கும்னு சொன்னல, இப்போ பாரு அந்த பவர் ஆஃப் பட்டா நம்மகிட்ட தான் இருக்கு, நாம உயிரோடு இருக்க வரைக்கும் இவன் அந்த சொத்தை அனுபவிக்க மட்டும் தான் முடியும், விற்க முடியாது, நல்ல வேலை இப்படி ஒரு லாக்கை போட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி இங்கே தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் கோபத்தோட, இங்கே பாரு அஜய், இந்த வீட்டில் உனக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், சொத்து வேணா உன் பேரில் இருக்கலாம், ஆனால் சொத்துக்கான கார்டியன் நாங்கள் தான், அதனால் நாங்களும் இந்த வீட்டில் தான் இருப்போம், உன் அதட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயந்து வெளியில் போகிற ஆளும் கிடையாது, இது எங்கள் பூர்வீக சொத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அஜயும், என்ன தாத்தா ரொம்ப நீ ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது, நீ வெளியில் போன்னு சொல்லிட்டு தாத்தாவையும் பாட்டியும் பிடிச்சி இங்கே வெளியில் தள்ளுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இந்த பக்கம் இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராதாக்கு. அவங்க ரொம்ப கோபத்தோட அஜய் கிட்ட, டே அஜய் என்னடா பண்ற, எங்க அம்மா அப்பா எதுக்குற வெளியில தள்ளுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு நீ என் அம்மான்றதால உன்னை உள்ள விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா உன்னையும் தூக்கி வெளியில தள்ளியிருப்பேன், ஒழுங்கா உள்ள இருக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. அதே நேரம் தாத்தா பாட்டி வீட்டை விட்டு வெளியில வந்த விஷயம் இங்க விஜய்க்கும் தெரிஞ்சிருது. அவர் ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அஜய் அந்த பத்திரத்தை காட்டி, இங்க பாரு இந்த வீடை என் பேருக்கு தாத்தா பாட்டி எழுதி வச்சுட்டாங்க, இனிமேல் இதை நான் தான் அனுபவிக்க போறேன், அவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப தெனாவட்டா பேசுறாரு. இதை பார்த்த விஜய் சரியான காண்டோட இங்க அஜயை போட்டு சும்மா விழுவிழுன்னு வெளுக்கிறாரு. அப்ப குறுக்க ராகினி என் புருஷன் அடிக்க நீ யாரான்னு சொல்லி ராகினி விஜயை பிடிச்சு தள்ளி வர்றாங்க. ஆனா விஜய் இங்க அஜயை போட்டு வெளுக்கிறத பார்த்துட்டு, தாத்தா பாட்டியும் பிரச்சனை வேண்டாம், நாங்க தான் கார்டியனா இருக்கோம், அதுவும் இல்லாம இது அவ்வளோ வேல்யூவான பத்திரம்லாம் கிடையாதுப்பா, இந்த பத்திரத்தை நான் வெறும் 3 வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், 3 வருஷத்துக்குள்ள எங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா இந்த சொத்து மறுபடியும் எங்க பேருக்கு வர மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன். இவன் இப்போ ஆடிட்டு போறான்ப்பா, இந்த சொத்தை எப்படியாவது என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் பேர்ல இருக்கிற மாதிரி நான் உயிர் எழுதி வச்சிருக்கேன், கவலைப்படாத விஜய், இந்த பூர்வீக சொத்தான வீடு உனக்கு மட்டும்தான் சேரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது, இந்த 3 வருஷம் இந்த நாயை அனுபவிச்சுட்டு போட்டு அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அஜயை மன்னிச்சு விட்டுட்டு இங்க விஜயோடைய காவேரி வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.